சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. ஆங்கில படைக்கு எதிராக ஒரு வெற்றியை தங்கள் கண்முன்னே பார்த்த பிறகும் பாளையக்காரர்கள் ஏன் அப்படி ஒதுங்கினார்கள்? பூலித்துறைக்கு தங்கள் ஆதரவை கொடுத்து தங்களுக்குள் ஒரு பெரும்படையை அமைக்க தவறினார்கள் தாயே என்று அப்பாவியாய் கேள்வி எழுப்பினான் சிறுவன் சிவா. என்ன செய்வது? தனிப்பட்ட ஆசைகள் பெரிதானால் பொதுநலம் குன்றிவிடும் என்பதுதானே உலக நியதி. பூலித்தேவரோ பொது நலனை முன்வைத்து போராடினார். சுற்றிலும் இருந்த பாளையக்காரர்களோ தங்கள் பகுதி நன்றாக இருந்தால் போதும் என்று நினைத்தார்கள். இதனால் தான் எதிரிகள் மிக விரைவில் வெற்றியை ஈட்டினார்கள். தங்களுக்கு எதிராக பூலித்தேவர் செய்த கூட்டணி முயற்சி ஆற்காடு நவாபுக்கும் ஆங்கிலேயருக்கும் தெரிந்தது. இதனை தடுக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். மற்ற பாளையக்காரர்களுடன் தொடர்பு கொண்டார்கள். அவர்களுக்கு சலுகை ஆசைகளை காட்டினார்கள். விளைவு, பூலித்தேவர் தனித்து விடப்பட்டார். அதே நேரம் பூலித்தேவரின் கூட்டணி முயற்சியை முறியடிக்கும் வகையில் அதேபோல் தங்களுக்குள் ஒரு கூட்டணி அமைத்தனர் கம்பெனி படையினர். அதன் பெயர் சுதேசிப்படை. அதன் தலைவனாக கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்ட முகம்மது யூசுப் கான் நியமிக்கப்பட்டான். இவன் பெயர் மருதநாயகம் பிள்ளை. ஆனால் சிறு வயதில் பெற்றோரை இழந்து முகம்மதியரால் வளர்க்கப்பட்டு யூசுப் கான் ஆனான். என் வரலாற்றில் சில வினோதங்கள் உண்டு மகனே. இவனை பற்றி உனக்கு பின்னர் சொல்கிறேன். ஆனால் பாளையக்காரர்களை பயமுறுத்தி பணியச் செய்ய இவன் கையாண்ட வழிமுறைகள் மிக கொடூரமானவைதான். அது 1761 பூலித்துறையை அடக்க கான் சாஹிப் கொடூரமாக நடத்திய போரில் பூலித்தேவர் படை தோற்றது. நவாப் படையினர் தொடர்ந்து 10 ஆண்டுகள் போராடியும் பெற முடியாத வெற்றி. இங்கிலாந்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பீரங்கிகளின் உதவியுடன் பூலித்தேவன் கோட்டையில் முதலாக உடைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அந்நியர் படை கோட்டைக்குள் புகுந்தது. வேறு வழியின்றி எஞ்சிய படைகளுடன் பூலித்துறை கடலாடிக்கு தப்பிச் சென்றார். தொடர்ந்து இரகசியமாக படைகளை திரட்டும் பணியில் ஈடுபட்டார். மாதங்கள் சில சென்றன. பூலித்துறை மீண்டும் தன் கோட்டையை பிடித்து கொண்டார். கோட்டை மீண்டும் சீரானது. பின்னரும் சிறு சிறு போர்கள். பெரிய பலன் ஒன்றுமில்லை. ஆனால் நெற்கட்டான் செவல் என்ற சிறிய பாளையத்தை பிடிக்க ஒரு நாட்டையே வளைக்கக்கூடிய அளவு பெரும் படையுடன் வந்தார்கள் ஆங்கிலேயர்கள். அது 1767 மே மாதம். டொனால்ட் கேம்பெயில் தலைமையில் மேஜர் ஃப்ளிண்ட், கேப்டன் ஹார்பர் ஆகியோர் தமது படைகளுடன் வந்தனர். வாசுதேவநல்லூர் கோட்டையை தாக்கினர். பீரங்கிகளின் தாக்குதலுக்கு வாளும் வேலும் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அப்போது பெருமழை பெய்தது. அதை பயன்படுத்தி பூலித்துறை தப்பினார். இதுதான் அவரது கடைசி போர். 1755 தொடங்கி 1767 வரை எத்தனை போர்கள்! ஒரு சிறிய பாளையத்துக்கு மட்டுமே தலைவனான பூலித்தேவரால் நவாப் படைகளையும் ஆங்கில அந்நிய கூலிப்படைகளையும் எதிர்த்து 12 ஆண்டுகள் தொடர்ந்து போர் புரிய முடிந்தது. பூலித்துறை தப்பிச் சென்றாலும் அவர் மீண்டும் படையெடுத்து வருவார் என்பது ஆங்கிலேயருக்கு தெரியும். அதனால் இப்போது ஆங்கிலேயர் பூலித்துறையின் உயிரை மட்டுமே இலக்காக கொண்டனர். அது எப்படி நடந்தது தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர்.
மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.